நிகழ்ச்சியில பார்க்க போற படம் ஆத்யன். அபிமன்யு ஹீரோவாக அறிமுகமாக இவங்க கூட சாக்ஷி அகர்வால் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த படத்துல ஜெனிஸ், ஜெயச்சந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கே சீனிவாசனுடைய ஒளிப்பதிவுல ஹரி ராஜசேகரனின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு ராம் மனோஜ்குமார், தயாரிச்சிருக்காரு ரஞ்சித் குமார். இந்த படத்துடைய கதை: ஹீரோ அபிமன்யு ஜப்பான்ல இருந்து தன்னுடைய ஃபேஸ்புக் காதலியான சாக்ஷி அகர்வாலை தேடி இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்த உடனே ஜெட்லாக்ல தூங்கிடுறாரு. மறுநாள் பகல் மாயாஜால சந்திக்கலான்னு சாக்ஷி சொல்றதுனால அவங்கள சந்திக்கிறதுக்காக கிளம்பி உடனே தூங்கி போயிடுறாரு. ஆனா ஆத்தியன் தன்னை ஏமாத்துறதுக்காக தான் வரல அப்படின்னு கோபப்படுற சாக்ஷி அகர்வால் தன்னுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல இருந்து அபிமன்யுவை நீக்கிடுறாங்க. குழம்பி போன மனநிலையில இருக்கிற ஹீரோவை விசாரணைக்காக அழைச்சிட்டு போறாரு லோக்கல் எஸ்ஐ மகேஸ்வரன். ஆனா அந்த எஸ்ஐ மகேஸ்வரனும் கஞ்சா வியாபாரியான ஜெனீஸும் டாக்ஸி டிரைவரான ஜெயச்சந்திரன் இந்த 3 பேருமே நண்பர்கள். ஜெனீஸை என்கவுண்டர் செய்யறதுக்கு பதிலாக யாருக்கும் தெரியாம இந்தியாவுக்கு வந்திருக்கிற இந்த அபிமன்யுவை என்கவுண்டர் செய்யறதுக்காக இவங்க திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அபிமன்யு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி தன் காதலியை கரம் பிடிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஒளிப்பதிவாளர் எம் ஸ்ரீனிவாசன். படம் முழுவதுமே சஸ்பென்ஸ் த்ரில்னு இருக்கிறதுனால அதற்கு தேவையான பொருத்தமான ஒளிப்பதிவை சரியா தந்திருக்காரு. இசையமைப்பாளர் ஹரிஷ் ராஜசேகரன் பாடல்கள், பின்னணி இசை ரெண்டிலுமே முன்னேற்றம் காட்டியிருக்காரு. இயக்குனர் ராம் மனோஜ்குமார் ஜெட்லாக் தூக்கத்தை வைத்துக்கொண்டு முழு கதையுமே முடிந்த அளவுக்கு விறுவிறுப்பா தர முயற்சி செஞ்சிருக்காரு. ஹீரோ அபிமன்யுவை சரியான நடிப்போடு ஒரு முழு ஹீரோவா திரையில பிரதிபலிக்க செஞ்சிருக்காரு. மொத்தத்தில் ஆத்யன் அனைவருக்கும் ஆனவன்.